தீர்க்கதரிசிகளுக்கும் தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களுக்கும் தீர்க்கதரிசன மாணவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தீர்க்கதரிசிகளை பொதுவாக ஜனங்கள் நம்ப மாட்டார்கள். அந்த நம்பாத குணம் திடீரென்று உண்டானதா? ஆதியாகமம் 6வது அதிகாரம் 17வது வசனத்திலே, வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன், பூமியில் உள்ள யாவும் மாண்டு போகும் என்று சொல்லி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நோவா என்கிற ஒரு மனுஷனுக்கு பிரத்யேகமாக தோன்றி சொல்லுகிறார். அந்த காரியத்தை அவன் அந்த ஜனங்களுக்கு அறிவித்தான். அவர்கள் நம்பவே இல்லை. ஏனென்றால் அதற்கு முன்பதாக மழை என்ற ஒரு காரியம் பூமியில் உண்டானதில்லை. எப்பொழுதுமே குளுமையான ஒரு சூழ்நிலை இருந்தபடினாலே மழை வேண்டும் என்கிற எண்ணமும் ஜனங்களிடம் இல்லை. அதே சமயம் மழையும் தரப்படவில்லை. அந்த சூழ்நிலையிலே நோவா என்கிற ஒரு தீர்க்கதரிசி ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், ஒரு பெரிய மழை வரப்போகிறது அழிக்கும்படியாக என்று. ஜனங்கள் நம்பவில்லை. மழை வந்தது. 40 நாட்கள் தொடர்ந்து மழை வந்தது. கேட்காத ஜனங்களை வாரிக்கொண்டு சென்றது. அதே போல வெளிப்படுத்துதல் 11வது அதிகாரம் 8-9 வசனங்களிலே அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3½ நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவர்களுடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க ஓட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆங்கிலத்தில் in Revelation chapter 11 verses 8 and 9, and their dead bodies will lie in the street of the great city, which spiritually is called Sodom and Egypt, where also our Lord was crucified. Then those from the peoples, tribes, tongues and nations will see their dead bodies 3½ days and not allow their dead bodies to be put into graves. தொலைக்காட்சியும் மொபைல் ஃபோன்களும் வருகிறதற்கு பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையை நாம் சற்று கவனிக்கும் பொழுது, எருசலேமின் வீதிகளிலே 2 தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்டு கிடப்பார்கள் என்றும், அப்படி அவர்களுடைய மரித்த சடலங்கள் உலகிலுள்ள சகல மக்களாலும் பார்க்கப்படும் என்கிற ஒரு சிந்தனையை அந்த நாளிலே தீர்க்க தரிசனமாக தேவன் தன்னுடைய வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இது நடக்குமா நடக்காதா? நிச்சயமாக நடக்கும். நமக்கே தெரியும், நம்முடைய மொபைல் ஃபோன்களிலே இந்த உலகத்தின் எல்லா செய்திகளும் உடனுக்குடன் நாம் பெற்றுக்கொண்டு வருகிறோம். அதே போல ஒரு காரியத்தை பல வருடங்களுக்கு முன்பதாக சொன்ன தேவனுடைய வார்த்தை அது நிச்சயமாக நடந்து தீரும். ஏனென்றால் அதற்குரிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக உண்டு. அதே போல தீர்க்கதரிசிகளும் அவர்களுடைய வார்த்தைகளும் நிறைவேறத்தக்கதாக தேவன் தன்னுடைய 2வது வருகைக்கு முன்பதாக ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை இந்த பூமியிலே அனுப்புகிறார். அந்த தீர்க்க தரிசன அபிஷேகமானது நம்மை போன்ற தீர்க்க தரிசன மாணவர்கள் மூலமாக, தீர்க்க தரிசிகளின் மூலமாக, தீர்க்க தரிசிகளின் புத்திரர்கள் மூலமாக இந்த பூமியிலே பெறும். எனக்கு பிரியமான தீர்க்க தரிசன மாணவர்களே, மாணவிகளே, நம்முடைய ஊழியமானது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக இந்த பூமியிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும், இரத்தம், புகை, அக்கினி, காடு இவைகளுக்கு அடுத்த இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்களையும் செய்து தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை உண்டு பண்ணுவதே. ஹல்லேலூயா. தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள். நாம் ஒரு சிறிய பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். தீர்க்கதரிசிகள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள் அல்லது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. வியாபாரம் செய்கிற ஒரு தகப்பன் தன்னுடைய வியாபார நுணுக்கங்களை தன்னுடைய மகனுக்கு மறைப்பானோ? தன்னுடைய மகனுக்கே தன்னுடைய எல்லா விதமான வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து அவனும் இந்த பூமியிலே வெற்றி உள்ள ஒரு மனுஷனாய் வாழ வேண்டும் என்பதே ஒவ்வொரு தகப்பனுடைய இருதயத்தின் சிந்தையாக இருக்கிறது. அதே போல
நம்மை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய ஆன்மீக சக்தியை அவருடைய பிள்ளைகளுக்கு தருவது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. மேலும் மார்க் 4வது அதிகாரம் 24வது வசனத்திலே, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். கேட்கிறவங்களுக்கு கொடுக்கப்படும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது என்கிற தமிழ் வேதத்தை நாம் பார்த்தோம். அதே ஆங்கிலத்திலே, then he added, pay close attention to what you hear. The closer you listen, the more understanding you will be given, and you will receive even more. To those who listen to my teaching, more understanding will be given. But for those who are not listening, even what little understanding they have will be taken away from them. என்று எழுதியிருக்கிறது. தமிழிலே வெறும் நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆங்கிலத்தில் அதன் விளக்க உரையாக என்ன சொல்லியிருக்கிறது என்று பார்க்கும்பொழுது, pay close attention to what you hear. நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அதை கூர்ந்து கவனியுங்கள். The closer you listen, அதை எவ்வளவு கூர்ந்து நீங்கள் கவனிக்கிறீர்களோ, the more understanding you will be given. அதன் ஆழமான கருத்துக்களை அதிகமாக நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடும். மேலும் அதில் you will receive even more என்று எழுதியிருக்கிறது. இன்னும் கூட உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் என்றே அதன் அர்த்தமாகும். எனக்கு பிரியமான தீர்க்க தரிசன மாணவர்களே, மாணவிகளே, நாம் தீர்க்க தரிசன கல்வியாளர்களாக தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு உண்டாயிருக்கிற புரிதலானது தேவனுடைய இருதயத்தின் புரிதலுக்கு ஒத்ததாய் மாறிவிடுகிறது. இந்த வார்த்தைகளை எழுதின தேவனுடைய ஆவியானவர் தனக்கு 100% உங்களுக்கு வெறும் 10% கொடுப்பதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. அவருக்கு அவருடைய வார்த்தையை குறித்து என்ன தெரியுமோ அதை நாம் முழுமையாக அறிந்து கொள்ளும்படியான ஒரு ஆவியை, ஒரு தீர்க்க தரிசன ஆவியை, ஒரு வல்லமையின் ஆவியை இப்பொழுதே கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. Pay close attention to what you hear. இந்த நாளிலிருந்து இந்த தீர்க்க தரிசன பாடத்தை ஒரு கல்வி கற்கிற ஒரு மாணவனாக, மாணவியாக நீங்கள் உற்று கவனிக்க போகிறீர்கள். ஒரு காலத்தில் இயேசு மனிதனாக அவதரித்தார் என்கிற ஒரு தேவ சத்தியமானது தூரத்திலே மக்களுக்கு காணப்பட்டது. இனி வருகிற நாட்களிலே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே மனுஷனாய் அவதரித்தார் என்கிற வார்த்தையின் அர்த்தமானது ஜனங்களுடைய இருதயத்தின் பக்கத்திலே கேட்கத்தக்கதாக ஒரு புதிய அபிஷேகத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் கட்டவிழ்க்கிறேன். ஹல்லேலூயா. தொடர்ந்து கவனிக்கிறோம். தீர்க்கதரிசிகளுக்கு ஒளியின் பிரகாசம் உண்டு. அதே யோவான் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று எழுதியிருக்கிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய தீர்க்க தரிசன மாணவர்களே, தீர்க்க தரிசன அபிஷேகம் என்பது தேவனுடைய பிரகாசிக்கிற ஒளியாக நம்முடைய முகத்திலே வீசுகிறதா இருக்கிறது. அதைத்தான் இங்கு பார்க்கிறோம். கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் வந்தார் என்று வேதத்திலே எழுதியிருக்கிறது. நாம் எந்த நோக்கத்திற்காக தீர்க்க தரிசன பாடங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம்? நாம் ஒரு வல்லமையுள்ள தேவனுடைய தீர்க்கதரிசியாக இந்த பூமியிலே உலாவி வர வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான நல்ல நோக்கத்திற்காக நாம் தேவனுடைய வார்த்தையை ஒரு கல்வியாளனாக நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அப்படி கற்றுக்கொண்டு வருகிற அந்த பயணத்தில் தானே தேவன் சொல்கிறார், நான் உன்னை பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் இந்த நாளிலிருந்து வைக்கிறேன். நான் வாசம் பண்ணுகிற ஒளியிலிருந்து அதன் மகிமையை நான் உங்களுக்கு தருகிறேன் என்கிற ஒரு உத்தரவாதம் அந்த வார்த்தையோடு நமக்கு நிரப்புகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே என்னுடைய மாணவர்களே, மாணவிகளே, இந்த வார்த்தையில் எழுதியிருக்கிறபடி எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று எழுதியிருக்கிற தேவனுடைய பிரகாசிக்கிற மெய்யான ஒளியின் மகிமையை இப்பொழுதே உங்கள் மீது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் அனுப்புகிறேன்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து தேவனுடைய வசனங்களை நாம் கவனிக்கும் பொழுது Parable of the Growing Seed என்கிற தலைப்பின் கீழே எழுதப்பட்டிருக்கிற இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பை நாம் கவனிப்போமே. ஆனால் Jesus also said, the kingdom of God is like a farmer who scatters seed on the ground. Night and day, while he is asleep or awake, the seed sprouts and grows. But he does not understand how it happens. The earth produces the crops on its own. First a leaf, blade pushes through, then the heads of wheat are formed, and finally the grain ripens. என்று எழுதியிருக்கிறது. தீர்க்க தரிசன கல்வியானது எப்படி நமக்குள்ளாக வேரூன்றி மரமாக பூக்கள் பூத்து கனிகள் தருகிற ஒரு நிலைக்கு தள்ளப்படும். அந்த ரகசியத்தை தேவன் வேதத்திலே 26வது வசனத்திலே ஆங்கில மொழிபெயர்ப்பை படிக்கும்பொழுது சில மேலான புரிந்து கொள்ளுதலை அறிந்து கொள்ளும்படியாக எழுதி இருக்கிறார். அதன் அர்த்தம் கிங்டம் ஆஃப் காட் என்கிற வார்த்தைக்கு சரியான ஒரு வார்த்தையை நான் சொல்லுவேன். தீர்க்க தரிசன மண்டலமே தேவனுடைய ராஜ்யம். கிங்டம் ஆஃப் காட் இஸ் லைக் அ ஃபார்மர் who scatters seed on the ground. தன் கைகளில் இருக்கிற விதையை நிலத்திலே தூவுகிற ஒரு விவசாயிக்கு ஒப்புத்ததாய் காணப்படுகிறது. Night and day, while he is asleep or awake, the seed sprouts and grows என்று எழுதியிருக்கிறது. அதே போல நாம் தேவனுடைய வார்த்தையை இப்பொழுது கவனித்துக் கொண்டிருக்கிறோம். பல நாட்களாக இந்த உபதேசங்களை கேட்டுக்கொண்டு வருகிறோம். அது வெறுமையாக போய்விடுமா? இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற விளக்கத்திற்கு ஒத்ததாக அந்த விதைக்கிறவனுக்கு விதை எப்படி வளர்கிறது என்ற ரகசியம் தெரியாது. அது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இங்க பார்க்கிறோம், night and day, while he is asleep or awake, the seed sprouts and grows, but he does not understand how it happens. ஒரு விவசாயிக்கு விதைக்குள்ளாக நடக்கிற வேதியியல் மாற்றங்களும் உயிரியல் மாற்றங்களும் என்னவென்று தெரியாது. ஆனால் ஒரு நாளிலே அதன் தலையானது நுனி கிளையாக வெளியே வந்து பின்பதாக அது மணி கொடுத்து பூக்கள் விட்டு காய்கள் கொடுத்து கனியாக அல்லது பயிராக அவன் அறுவடைக்கு அதை கொள்கிறவனாய் இருக்கிறான். அதே போல எனக்கு பிரியமான தேவனுடைய தீர்க்க தரிசனமானவர்களே, நாம் இந்த தீர்க்க தரிசன கல்வியை இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடும் சிந்தையோடும் வாஞ்சியோடும் ஒரு குறிக்கோளோடும் கூட கவனித்து வருகிறோம். நான் ஒரு நாளிலே வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் எழும்ப வேண்டும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு ஒரு தீவிர சிந்தனையோடு என்னுடைய பாடங்களை நீங்கள் கற்றுக்கொண்டு வருகிறீர்கள். இதன் முடிவாக என்ன சம்பவிக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் இருதயத்திலே விதைக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தையானது உங்களுக்கு தெரியாமலே, அதை தான் நீங்கள் பார்க்கிறோம், it does not understand how it happens. தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது. எந்த நோக்கத்திற்காக நாம் அந்த வார்த்தைகளை உட்கொள்கிறோமோ அந்த நோக்கத்தின்படியே நம்முடைய இருதயத்திலிருந்து தீர்க்க தரிசன அபிஷேகமானது கொஞ்சம் கொஞ்சமாக வேரூன்றி பின்பு நம்முடைய இருதயத்தின் வெளியாக ஜீவநதியாக அது புறப்பட்டு நம்முடைய வாயிலிருந்து வெளியே வருகிறதா இருக்கிறது. அந்த ஜீவன் நதிகளுக்குள்ளாக அநேக ஜீவ ராசிகள் தங்களுடைய ஜீவனை நல்ல வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளதாய் தேவன் என்னுடைய மாணவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், தீர்க்கதரிசிகள் தேவனாலே பிறந்தவர்கள் என்கிற ஒரு வார்த்தையிலே 13வது வசனத்திலே அவர்கள் இரத்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய சீஷர்களை குறித்து சொல்கிற ஒரு வார்த்தை, சீஷர்களாகிய நீங்கள் இரத்தத்தினாலே பிறக்கவில்லை, மாம்ச சித்தத்தினாலும் பிறக்கவில்லை, புருஷனுடைய சித்தத்தினாலும் பிறக்கவில்லை, நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள் என்கிற ஒரு வார்த்தையை தன்னுடைய சீஷர்களின் மீது அவர் தூவுகிறவராயிருக்கிறார். உண்மையான காரியம் என்ன? அவர்களுக்கு தகப்பனும் தாயும் உண்டு. அவர்கள் தகப்பனும் தாயினுடைய மாம்ச சித்தத்தின்படியே பிறந்தவர்கள். இப்படி இருக்க தேவன் அந்த இயற்கையின் கோட்பாட்டை மாற்றினவராக அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்கிற ஒரு நம்பக்கூடாத ஒரு வார்த்தையை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை தன்னுடைய சீஷர்கள் மீது அவர் பொழிந்தருளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா.
கிறிஸ்துவானவர் எப்பொழுது அந்த வார்த்தையை சொன்னாரோ அப்பொழுதே அந்த சீஷர்களும் இயற்கைக்கு மேற்பட்ட மனிதர்களாக மாறிவிடுகிறார்கள் என்பதே அதிலே நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடமாக இருக்கிறது. இந்த பாடங்களை கற்றுக்கொண்டு வருகிற எனக்கு பிரியமான தீர்க்கதரிசன மாணவர்களே, மாணவிகளே, இந்த வார்த்தையின்படியே நான் சொல்கிறேன், நீங்கள் இரத்தத்தினாலே பிறக்கவில்லை, நீங்கள் மாம்ச சித்தத்தினாலும் பிறக்கவில்லை, நீங்கள் புருஷனுடைய சித்தத்தினாலும் பிறக்கவில்லை. இந்த நாளிலிருந்து நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள் என்கிற வார்த்தையை உங்கள் மீது நான் அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுதே ஒரு இயற்கைக்கு மேற்பட்ட மாற்றம் உங்களுடைய டிஎன்ஏவிலே உண்டாகிறது. ஒரு இயற்கைக்கு மேற்பட்ட தொடுதல் உங்களுடைய சிந்தனை மண்டலத்திலே உண்டாகிறது. நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள் என்கிற வார்த்தையை கேட்கிற இந்த நொடியிலே தானே தேவனுடைய அனுகிரகம், அவருடைய அபிஷேகம், தீர்க்கதரிசன அபிஷேகமாக உங்கள் மீது இறங்குகிறது. ஆமென் என்று சொல்வீர்களா? ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே இளவரசரும் ராஜாவுமாயிருக்கிறார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று எழுதியிருக்கிறது. தமிழ் வேதாகமத்திலே இயேசு கிறிஸ்துவின் அடையாளம் எப்படியா இருக்கிறது பாருங்கள். அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் இருக்கிற உறவானது பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே நான் படிக்கிறேன். In John chapter 1 verses 18 and so on, God no one hath ever seen, the only begotten Son, who is in the bosom of the Father, he did declare, no one has seen God at any time. The only begotten God, who is in the intimate presence of the Father, he has explained him and interpreted and revealed the awesome wonder of the Father என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிதாவின் மடியில் இருக்கிறவராக எழுதப்பட்டிருக்கிற தமிழ் மொழிபெயர்ப்பானது ஆங்கிலத்திலே பாசம் ஆஃப் த ஃபாதர் என்றும் இந்த இன்டிமேட் பிரசன்ஸ் ஆஃப் த ஃபாதர் என்றும் எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனோடு இணைந்திருக்கிற ஆவியுடையவரே இயேசு கிறிஸ்துவானவர். தேவனுடைய ஆவிக்கும் பிதாவினுடைய ஆவிக்கும் வேறுபாடுகள் இல்லை. இருவரும் ஒருவரே. ஒரு ஊரிலே ஒரு ராஜா இருக்கிறான். ராஜாவினுடைய குமாரனுக்கு நீங்கள் என்ன கணம் கொடுப்பீர்கள்? ராஜாவுக்கு என்ன கணம் கொடுப்பீர்களோ அதே தான் ராஜாவினுடைய குமாரனுக்கும் கொடுப்பீர்கள். அது நீதியே. அதே போலவே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தும்படிக்கு ஒரு திட்டத்தையே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த திட்டம் என்ன? அவரே தேவன் என்று பூமியில் உள்ளவர்கள் சொல்ல வேண்டும் என்கிற திட்டமே அது. தேவனுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படியாத திட்டங்கள் ஒருபோதும் ஜெயிப்பதில்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு பிரியமான தீர்க்கதரிசன மாணவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமைக்காக பிதாவானவர் இந்த பூமியிலே எதை வென்றாலும் செய்யக்கூடும். அப்படி செய்கிற ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமைக்காக தீர்க்கதரிசன மாணவர்களாகிய நம்மை அவர் எழுப்பி அதிசயங்களையும் அற்புதங்களையும் இந்த பூமியிலே கொண்டு வரும்படிக்கு ஒரு திட்டத்தை நம் மூலமாக செய்து கொண்டு வருகிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது பார்த்தோம், தீர்க்கதரிசிகள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள். இரண்டாவது பார்த்தோம், தேவனுடைய ஒளியின் பங்காளர்களாக தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள் என்று. மூன்றாவதாக, தீர்க்கதரிசிகள் எழுதியிருப்பவரை காண்கிறவர்களாக இருக்கிறார்கள். மனிதனுடைய இருதயமானது பிரமிப்பாக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாவலையோ ஒரு கதையையோ அவர்கள் வார்த்தையால் படிக்கிறார்கள். அந்த வார்த்தையானது கண்களினால் அறியப்படுகிறது. அப்படி கண்களினால் அறியப்பட்ட வார்த்தையானது மனதிற்குள்ளாக செல்லும் பொழுது அங்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிஜமாகவே நடக்கிறது போல ஒரு தரிசனம் படிக்கிறவனுடைய இருதயத்திலே உண்டாகிறது. அப்படி இருக்க தேவனுடைய தீர்க்க தரிசன மாணவர்களாகிய நமக்கு அவருடைய வார்த்தையை படிக்கும் பொழுதே நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வல்லமையின் காரியமானது தரிசனமாக வெளிப்படுகிறது. பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம் என்றும் அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானுமாகிய இயேசுவே என்றான். பிரியமான தேவனுடைய தீர்க்க தரிசன மாணவர்களே, எழுதியிருக்கிறதை காண்பதே தேவனுடைய தீர்க்க தரிசிகளுடைய பிரதானமான அழைப்பாக இருக்கிறது. இதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஆறுதலுக்காக, ரேமாவாக, லோகோஸாக படித்திருப்பீர்கள். இனி வருகிற நாட்களிலே தேவனுடைய தீர்க்க தரிசன அபிஷேகத்தின் வெளிப்பாடுகள் உங்களுக்கு உண்டாகத்தக்கதாக, நீங்கள் எழுதியிருக்கிறவரை காணத்தக்கதாக,
எழுதப்பட்ட காரியங்களை காணத்தக்கதாக, அந்த கால மண்டலத்திற்குள் நீங்கள் இப்பொழுது நுழையத்தக்கதாக தேவனுடைய ஒரு விசேஷித்த வல்லமை உங்கள் மீது கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. ஆங்கிலத்திலே Philip found Nathanael and said to him, "We have found him of whom Moses in the law and also the prophets wrote, Jesus of Nazareth, the son of Joseph." நாம் கண்டோம் என்கிற வார்த்தையை பிலிப்பு நத்தானியலிடம் சொல்கிறதை பார்க்கிறோம். எதை கண்டார்கள்? யாரை கண்டார்கள்? எழுதப்பட்டிருக்கிறவரை கண்டார்கள். மோசேயின் நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய நாமத்தை அவர்கள் கண்டார்கள். அவர் வேறு யாரும் அல்லவே, அவர் ஜீசஸ் ஆஃப் நாசரேத், அவரே நசரனாகிய இயேசு என்பதை இந்த நாளிலே தேவனுடைய சீஷனாகிய பிலிப்பும் நத்தானியேலும் கண்டு கொண்டார்கள். அடுத்ததாக தீர்க்கதரிசிகள் தேவ தூதர்களை பார்க்கிறார்கள் என்கிற ஒரு சிந்தை. பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எனக்கு பிரியமான தீர்க்க தரிசனமானவர்களே, நம்முடைய மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு குறிப்பிட்ட காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தேற வேண்டுமோ, அதே போல இந்த தீர்க்க தரிசன கல்வியின் பாதையிலே நமக்கு நடக்க வேண்டிய ஒரு பிரதானமான காரியம், நாம் வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குறதையும் காண்கிறதான ஒரு தரிசனத்தை பெற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை என்னை பார்த்து சொல்லலாம், இது எப்படி கூடும்? என்னுடைய குடும்ப பாரங்கள் அவ்வளவு இருக்கிறது, என்னுடைய ஆசாபாசங்களும் அவ்வளவு இருக்கிறது, தேவைகள் அவ்வளவு இருக்கிறது. இவைகளை காட்டிலும் இங்கு எழுதப்பட்டிருக்கிற வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குறதையும் நான் காண்பேனோ என்கிற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்பீர்களே. ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த நாளிலிருந்து நீங்கள் தேவனுடைய தீர்க்க தரிசன மாணவர்களாக இருக்கிற அப்படின்னாலே உங்களுக்கு விசேஷித்த கிருபையை தேவன் தருகிறார். அது என்ன கிருபை? நீங்கள் வானம் திறந்திருக்கிறதையும். வானம் எப்பொழுதும் தான் திறந்திருக்கிறது. புதுசாக அதை பார்ப்பதற்கு என்ன இருக்குது என்று நீங்கள் கேட்கிறீர்கள். அதல்ல, ஆன்மீக கண்கள் இப்பொழுதே திறக்கிறது. கண்கள் மூடியிருந்தாலும் திறந்தாலும், அல்லது கண்களால் காணக்கூடாத தேவனுடைய பிரசன்னத்தின் மகிமையை தேவ தூதர்களை கொண்டும் பல இயற்கையின் அடையாளங்களை கொண்டும் தேவன் இனி வருகிற நாட்களிலே உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். ஆமென் என்று சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் தண்ணீரை திராட்சை ரசமாக பார்க்கிறார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். எனக்கு பிரியமான தேவனுடைய தீர்க்க தரிசனமானவர்களே, இதுவரைக்கும் நாம் தேவனுடைய வார்த்தையை படித்தோம், படித்து கொண்டு வருகிறோம். சபை ஊழியத்திலே நாம் அதை அறிந்து கொண்டு வந்தோம். சொந்த படிப்பிலும் அதை தேவனுடைய வார்த்தையை படிக்கிறது மூலம் பல காரியங்களை கற்றுக்கொண்டு வந்தோம். ஆனாலும் இந்த நாளிலிருந்து நீங்கள் தேவனுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது அந்த வார்த்தையிலே மறைந்திருக்கிற தேவனுடைய தீர்க்க தரிசன ஞானத்தின் வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த வார்த்தையின் மூலம் ஒரு கிரியை உங்கள் வாழ்க்கையிலே நான் ஆரம்பிக்கிறேன். ஆமென். அது என்ன கிரியை? நீங்கள் தண்ணீரை பார்க்கும்பொழுது அது திராட்சை ரசமாய் மாறும். திராட்சை ரசம் செல்வத்தின் அடையாளமாக இருக்கிறது. Or I can say a wine is a symbol of luxury and comfort. நம்மை சுற்றிலும் தேவையுள்ள ஜனங்கள் அநேகம் உண்டு. அவர்களுக்கு தேவை ஒரு அற்புதம், ஒரு அடையாளம். அவர்களால் சொந்த பலத்தினாலே இந்த உலகத்தை வெல்ல முடியாது. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தத்தக்கதாக ஏற்ற வார்த்தையை தேவன் இந்த நாளிலிருந்து உங்கள் வாயிலே வைத்து அனுப்புகிறார். ஆமென் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பாருங்கள், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். அதன் பொருள் என்ன? வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டு பல வருடங்கள் ஆனாலும் அவருடைய வருகையின் சமீபத்திற்கு ஒத்ததாக அதற்கு ஏற்ற ஒரு ஊழியத்தை, ஒரு விசேஷமான ஊழியத்தை, ஒரு பிரத்யேகமான ஊழியத்தை தேவன் நம்முடைய மாணவர்கள் மூலமாக, மாணவிகள் மூலமாக ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்ய போகிறார்? என்னுடைய மாணவர்களாகி உங்களை வல்லமையாய் பயன்படுத்த போகிறார். நீங்கள் சொல்வது எதுவோ அது நடக்கும். நீங்கள் செய்வது வாய்க்கும். நீங்கள் பிரகாசிக்கிறவர்களாக, மலையின் மேல் அமர்ந்திருக்கிற பட்டணங்களாக மாறுகிறீர்கள். ஹல்லேலூயா. மன மகிழ்ச்சி
நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும் என்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதமாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்பதன் மூலமாக மன மகிழ்ச்சியின் ஆவி உங்களுக்குள்ளாக இறங்குகிறது. தேவனால் எல்லாம் கூடும். தன்னுடைய வார்த்தையை மட்டுமே அவர் பயன்படுத்தி பல அற்புதங்களை செய்கிறவராய் நம்முடைய தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், a joyful heart is a good medicine, but a broken spirit dries up the bones என்று எழுதியிருக்கிறது. A joyful heart is a good medicine. நீதிமொழிகள் 15:15 சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள், மனரமியமோ நித்திய விருந்து என்று எழுதியிருக்கிறது. All the days of the afflicted are evil, but he who is of a merry heart has a continual feast என்று எழுதியிருக்கிறது. கேள்வி உங்களுக்கு வரும், அது எப்படி எப்பொழுதும் நாம் மனரமியமாக இருக்க முடியுமா என்று. என் வாழ்க்கையை சுற்றிலும் முள்வேலியே காணப்படுகிறது. என்னுடைய சிந்தனை மண்டலங்களை சுற்றிலும் காயங்களே காணப்படுகிறது. இவைகளையும் மீறி நான் தேவனுடைய மன ரம்யத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா என்று என்னை பார்த்து நீங்கள் கேட்பீர்களே. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது தேவனுடைய சுகத்தை, ஆசீர்வாதத்தை, சந்தோஷத்தை உங்கள் மீது நான் அனுப்புகிறேன். இதை கேட்கும் பொழுதே உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வேதனைக்கான காரியங்கள் அகற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. உங்களை டிப்ரெஷன்லையும் அப்ரெஷன்லையும் வைத்திருக்கிற பிசாசின் சத்தங்கள் உங்கள் காதுகளை விட்டு நீங்குகிறது. நீங்கள் தேவனுடைய ராஜரீக மகிமைக்குள்ளாக பிரவேசிக்கிறீர்கள். அது நிமித்தம் பரிசாக மன ரம்யமாகிய நித்திய விருந்து உங்களுக்கு பரிமாறப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளின் பாடத்தின் கடைசி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். கடந்து போகும் முன் நான் உங்கள் இருதயத்தில் விதைக்கிற 2 வார்த்தைகள், மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், மன ரம்யமோ நித்திய விருந்து. இந்த 2 வார்த்தைகளின்படி இந்த வாரம் முழுவதுமாக தேவன் உங்களை மன ரம்யத்தினாலும் மன மகிழ்ச்சியினாலும் நிரப்புவாராக. தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள். இது தீர்க்கதரிசிகளுக்கு உண்டான ஒரு பாடசாலை. என்னோடு இணைந்து கொள்ள விரும்புகிறவர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஷலோம்.